தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். நீட் புதிய அரசு ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு 20க்கும் மேற்பட்ட முறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எப்போதெல்லாம் பிரதமரை சந்தித்தாரோ அப்போதெல்லாம் நேரடியாகவே கோரிக்கை வைத்தார். எப்பொழுதெல்லாம் கடிதங்கள் எழுதினாரோ அந்த கடிதங்களில் தவறாமல் அந்த செய்தியை குறிப்பிட்டார். என்னை எத்தனை முறை டெல்லிக்கு அனுப்பி வைத்தாரோ அத்தனை முறையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் சார்பில் அந்த நீட்டு விலக்குக்கான அந்த கோரிக்கையை வைக்க அறிவுறுத்தினார். அந்த வகையில் நான் ஒரு 10 தடவைக்கும் மேற்பட்ட வகையில் நீட்டு விலக்குக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்பொழுது ஒன்றிய அரசின் சார்பில் குறிப்பாக மேதகு குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு இங்கிருந்து நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதா என்பது உள்துறை அமைச்சகத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறைக்கும் மருத்துவக் கல்வித்துறை நிர்வாகத்திற்கும் தொடர்ந்து ஒரு 6-7 முறை சிறிய சிறிய விளக்கங்களை கேட்டு கடிதம் அனுப்பினார்கள். இங்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சட்ட நிபுணர்களுடன் கலந்து பேசி அதற்கான பதிலையும் முறையாக அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே இந்த அரசு குடியரசுத் தலைவரிடத்தில் சொல்லி அந்தந்த மாநில அரசுகள் விரும்புகிற வகையில் இந்த விலக்கு தர வேண்டும் என்கின்ற வகையில் அந்த முடிவெடுப்பார்கள் என்று கருதுகிறோம். 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஏராளமான இந்த மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் கோரப்பட்டிருக்கிறது. மதுரை எய்ம்ஸ் முழுமையாக அவங்க ஜெயக்காவிடம் கடன் கேட்டு கட்டுவதற்குத்தான் திட்டமிட்டிருந்தார்கள். மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் ஜெய்கா நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுத்திருந்தார்கள். இன்னமும் கூட அந்த பணிகள் என்பது முறையாக தொடங்கப்படவில்லை. அரசின் சார்பில் நில ஒப்படைப்பு, அரசின் சார்பில் சுற்றுச்சூழல் அனுமதி இதெல்லாமும் கூட தந்தாகிவிட்டது. இந்த புதிய அரசாவது ஜெய்காவிடத்திலிருந்து நிதி கேட்டு காலம் கடத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசே நிதி தந்து அந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை கட்டித்தந்தால் நன்றாக இருக்கும். காரணம், எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கான இந்த மாணவர் சேர்க்கை ஆண்டுக்கு 50 பேர், இதுவரை 150 மாணவர்களை ராமநாதபுரம் மாநில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இட நெருக்கடி எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. விரைந்து கட்ட வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அதற்காக ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.